வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்னாக வரக்கூடிய அவை காவலை எனக்கு முன்பதாக அவைக்கு வரவேன். நீ காலத்தவனம் வரே அதிலும் பாடல் பாடி கொண்டு வரேன். அந்த பாடலை தவற பாடி வரேன். இப்ப நான் என்ன பண்ணோம்? டேய் இந்த பாடலை இன்னொரு முறை பாடு. அவ்வளவுதானே? நீ வந்து விட்டாய். உங்களோட இன்னொரு பையன் மாமா பையா மாமா பையா மக்காடு மக்காடு பையோ உம்மாடு மக்காடு பையோ பொண்டாடி மக்காடு பையோ நீ எப்படி யாரு பையோ தெரு தெருவாக இருந்தா தெருவாக இருந்தா தெரு தெருவாக இருந்தா தெருவாக இருந்தா மாமா பையா மக்காடு மக்காடு பையோ உம்மாடு மக்காடு பையோ பொண்டாடி மக்காடு பையோ எப்பவுமே யாரு பையோ அது துடியா பையா வீட்டுக்கா? ஆமா இந்த நேரத்துல ஆமாடா நாடகம் முடிஞ்சதா? முடியல. பாதியில எல்லாம் போக கூடாதா? அப்படியே போங்க. அப்படியே போங்க. ஏன்டா போற? அந்த பாய் வந்து நீதாவா? அவன் லூசுடா அவன். டேய் குமரானே ஞாபகம் வச்சுக்கோ. டேய் கடைசியா கேக்குற நாடத்துக்கு வருவியா வர மாட்டே? வரடா. வர மாட்டே. வராத பாடிஸ் கம்பெனில வாங்கிற 3 லட்சம் ரூபாய் கட்டு போ. டேய் 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 3 லட்சம் ரூபாய் கட்டு போடா. டேய் 3 லட்சம் ரூபாய் யாரு இல்ல 3 லட்சம் ரூபாய் யார் கிட்ட குடுத்தன கேக்குறியா? ஆமா. டேய் 3 லட்சம் ரூபாய் அம்மா கிட்ட தான குடுத்தோம். அம்மா அத கொட்டா. அம்மா ஜோடியா வந்து பாடலாம். ஆமாடா. டேய் அம்மா வேணாடா. ஏனா கருப்பாகறடா. கண்டானா? பத்த தூக்கிட மாட்டா. அம்மா வாடா வா. இந்த அம்மா கூப்பிடு. டேய் யார் அம்மா? டேய் இவங்க அம்மா வா. ஆமா. டேய் தம்பி இவங்க அம்மா சூப்பர் கலர் செம்ம ஃபிகர் ஆனா குணாகறடா. நம்ம ஆள் வேணும். ஆமா பாடு சொல்லி கொடு. டேய் வாடா. வாடா டேய். டேய் அடிக்க மாட்டே வா. அடிமையா? அடிக்க மாட்டே. அவ உன்ன போய் நம்ப முடியாது. ரெண்டு பேர் யாரு டேய்? ரெண்டு பேர் வேடா. சத்துமா இவன் தாலி அறுத்து போயினா. எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் வாங்கி தாலி அறுத்துக்கறான் இவன். யாரு? நீங்க. டேய் அடிக்க மாட்டேடா. அடிமையா? சத்தியமா டேய். டேய் சத்தியமா சாட்டி அடிக்க மாட்டே வா. ஐயோ டேய். நீ வா. டேய் வெச்சு வை. இரு வர. நாடத்துக்கு வராத கம்மு நாட்டி வீட்டுக்கு போறோம் உன் பையன் எத்து போனோம். என் பையன் ஊ பையடா. ஊ பையடா. டேய் என்ன போய் அடிபாட்டியா டேய்? என்ன போய் அடிபாட்டியா? எல்லாம் போய் கருப்பாண்டா. அதே மாதிரி எடுத்துடா. டேய் நான் இருந்து உன் பை மட்டும் நல்லா பெயிண்ட் அடிச்சு வை. பெயிண்ட் அடிடா. அது அடிடா. என் பையன் கேக்குறமா? அது பெயிண்ட் அடிடா. டேய் பையன் கருப்பா இருந்தா நீ கருப்பு கலர் பெயிண்ட் அடி. நான் புளு அடிடா. சரி பச்சை. ஓ ஓ ஓ ஏய் மாமா டேய் மாமா மாமா வாடீங்க மா வாய் யார் வாய் மா தாடியானோ ஓ சொல்லடா ஆமா ஏய் மா கால மா கேக்குறா மா அடே மா சின்ன தர மாட்டியா அடிடா ஏதா டேய் வாடீங்க ஓ ராஜு எப்பர் பட்டவர் என் அருமை பெருமைகளை எங்க நாட்டு மக்கள் நான் சொல்றேங்க நீங்க எப்பர் பட்டவர் தெரியுமா சீர்வதிலே சிங்கக்குட்டி வாய்வதிலே புலிக்குட்டி குடிப்பதிலே பச கண்டுபிடி என் எஜமா சீனி தொடுதுல பந்துக்குட்டி 10 குட்டி போடுது அதுல 9 குட்டி செத்து போகுது மீதி இருக்குது ஒரே ஒரு குட்டி இந்த 9 குட்டி பால் அந்த ஒரு குட்டி குடிச்சா எப்படி இருக்கும் ஓ அம்மி அன்னிக்கு போடா 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 வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவள் நீ அல்லவா தந்தை தாய் என எண்ணி தாங்கிய தெய்வம் நீ அல்லவா
நான் அப்படியே லீவு. கீழே இறங்கி நான் வந்தா நாளைக்கு ஃபுல் டே லீவு. ஏன் வரியே இப்ப நான் வரட்டா? நான் வரணுமா? வர இரு. ஹலோ எச்எஸ் கை விடு. சி ஹலோ கை விடுறா போட்டா கை விடுறா. மேல வா மேல வா. கொட்டிங்களா? என்ன அடிக்கிறிய? ஏன் கூட நோத்தங்க நான் அண்ணா, இவன் என்னன்னு கேளு, என்ன பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து நீங்க டேய் நான் மேல தான உட்கார்ந்தேன். ஐயா ஆ நான் எல்லாம் உட்கார்ந்தா ஆமா எப்படி கீழே ஓடியா கீழ வாங்க. கீழ விழுந்தா தேர்றாரா? டேய் டேய் அண்ணா போனா கோணேஸ்வரி வாழ்த்துக்கள் அண்ணா. எல்லாரும் பெற்று பெருவாழ் வாழ்க. அப்படி ஆகட்டும். நான் வாயிரோ நான் 2 நாள் தான் வாழணுமா? டேய். 3வது நாளே நான் போயிடுறோம் என்ன மேல அனுப்புறதுக்கு தான் காத்துக்கிறீங்க எல்லாரும். நான் ஆடுவேன் அண்ணன் ஆடுவேன் அண்ணா ஆடுவியா? எப்படி ஆடுவே? நீ ஆடுவா எப்படி ஆடுற? ஆடுவேன் அண்ணா நீ மட்டும் ஆடுனா போதாது, எனக்கு அந்த அண்ணனை ஆடணும். வாயா ஆமா வா எப்படி வாடுவா எப்படி ஆடுவா? ஆடு எப்படி எல்லாம் பாடு எப்படி வாடுவா எப்படி ஆடுவா? ஆடுவா எப்படியா? நான் எப்படி ஆடுவேன்? நான் வா நான் எப்படி ஆடுவேன்? ஆடுங்க. எத்து ஒண்ணு வா அதான்ப்பா, அந்த பெருமை நீ சொன்ன நீ பாரு, நான் பார்க்கல. டேய், நீ எத்து விட்டதா நான் பார்க்கல. நீ பாக்க நீ என்ன பண்ணுவீங்க அப்பா, ஏதோ பார்க்கல. என்ன பண்ணுவீங்க சரி, ஏதோ சரி விடுப்பா. தப்பு பண்ணிட்டேன். ஏய், நான் தப்பு பண்ணிட்டேன். கால்ல விடா. நான் அப்ப உள்ள போய் நிறைய காட்சிக்குமா போயிட்டா. சொல்றது கேக்குதா? ஆடா இங்க வாடா அண்ணா போல. என்னை எதற்காக அழைத்தீர்கள்? போனா அண்ணா. எனக்கு பசி அதிகமா இருக்கு. அப்படியா? தயாரா இருக்கமா? என்னதா? பஸ் எடுதா யார் போறா? அட உங்களே அரக்கம். முதல்ல திரும்ப 5 முறை வச்சு சாப்பிட்டாமா. ஏய், இவன் ஒரு ஆள் 12 வடை சாப்பிட்டான்டா. அப்பளா 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 ஒன்பது அப்பளம் சாப்பிட்டு. ஏய், வேணா. ஏய் ஏய் முரண்டடா அது மட்டுமா? இந்த சாம்பார் பக்கத்தி பார்த்தான்டா. அப்படியே சொல்லி போச்சு மூஞ்சி. கறி குழம்பு பக்கத்தி பார்த்தான். இதா பேண்ட் வேற லூஸ் பண்றான். அட உன் கொலைய அரக்கம். உன் கொலையிலையா? ஏய் 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 நான் பண்ணா அவன் கொலையிலையா? பூவாயா பூலாயா யோடுமா யாருக்கு இவ்வளவு சாப்பிட்டு பசி எடுக்குது. அண்ணா உங்களுக்கு பசி எடுக்கிறதா? வீட்ல ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது. சரி. இப்போது நீரோடிக்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்து நம் இருவருக்கு மட்டும் உணவு சமைக்கிறேன். அப்படியே அங்கடா. நீங்க எங்கனா 4 ஊடு பிச்சை எடுத்து துணுங்க. பண்ணு எனக்கு கூட. ஏய் எங்க அண்ணனை யாரு நினைச்ச? யாரு? கல்கோட்டை சுரங்கத்தை ஆளக்கூடிய கரிகாலே. சிரிக்காத, சூத்து வாயில ஏறிது. ஏய், கண்ணாடிங்கடா. அதான் ஐயா, ஏய், கை நீட்டு. குர்ரா தட்ட. நான் சொல்ற மாதிரி சொல்லு. அம்மா தாயே. அம்மா தாயே. சத்தியமா 10 போட்டு அப்படியே நீ எடுக்கடா பிச்சை. நான் எடுக்கணும். அது பாரு பாருங்க அந்த மாதிரி ஆ. ஏய் ஐயா ஏய் மறுபடியும் பண்ணு. அது மேல பாத்தோம் ஆ பாட்னேரா. ஏய் அண்ணா நான் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேர்ந்துறேன். அப்படியே ஆகட்டுமா? போயிட்டுமா? பாய். ஏய் ஏய் பாய் என்ன பண்றா? பாய் சொன்னா ஏய் வாடா இங்க. போயிட்டுமா? ஏய் வாடா இங்க. வேலமா கெட்ட கடைக்கு. ஆமா அடிக்க கூடாது. வாடா இங்க. வேலமா கெட்ட கடைக்கு. நீராடைக்கு தனியா சென்ற தங்கை. தங்கை பின்தொடர பார்க்க வேண்டும். புறப்படு போகலாம். நீரோடிக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு பிறகு வீட்டுக்கு செல்லலாமே. தந்தானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியிலே தாமரே புத்திரிச்சி மாமா தாவணி வாங்கி வாங்கே ஊரெல்லாம் புட்டிக்கிட்டே வந்திருந்தே. ஆமா
வரலையா? ஏங்க பேயோ பிசாசோன்னு சொன்னீங்க? யாரு? உங்களை பார்த்துதா? என்ன பார்த்து? ஆமா. இருக்கட்டும், யார் நீ? கற்கோட்டை சுரங்கத்தை ஆளக்கூடிய கரிகாலுடைய தங்கை. எனது பெயர் புவனேஸ்வரி. கற்கோட்டை சுரங்கத்தை ஆளக்கூடிய கரிகாலுடைய தங்கை. ஆமாங்க. பேர் என்ன சொன்னேன்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. அழகான பெயர். பெயருக்கேத்த உருவம். என்னத்த புடிங்க மொத்தம் வந்தா? உன்னை பார்த்த உடனே, உன் பெயரை கேட்ட உடனே என் மனதுக்குள் எத்தனையோ மாற்றங்கள் தோன்றுகிறது. அதை நான் எப்படி சொல்வதென்று நினைக்கும் பொழுது வார்த்தைகளே வரவில்லை இருக்கிறது. வார்த்தை வராத பூஜ்ய. ஏன்டா வார்த்தை இல்ல? என்னங்க நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு சுத்தமா புரியலங்க. புரியலையா? புரியல. புரியும்படி சொல்றேன். புரியும்படி எடுத்து சொல்லுங்க. என்ன கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துறேன். ஐயோ என்னது? உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து காதலிக்கணுமா? நான் காதலிக்கவே சொல்லியாப்பா. சொல்லலையா? அதுக்கு நம்ம பசங்க எவ்வளவு பேர் காத்து கிடக்குறாங்க. அது என் வேலை கிடையாது. அது நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஏங்க எனக்கு புரியல. புரியும்படி எடுத்து சொல்லுங்க. சொல்லுமா? ஆமா ஆமா. எனக்கு இப்ப பசி எடுக்குது. எடுக்குது. நான் என்னடி செய்யணும்? நீங்க என்ன செய்வீங்க? நல்ல ஒரு ஹோட்டலா பார்க்கணும். போய் பாரு. 100 ரூபாய் சாப்பாடு இருக்கும். இருக்கு. 150 ரூபாய் சாப்பாடு இருக்கும். இருக்குங்க. 200 ரூபாய் சாப்பாடு இருக்கும். தாராளமா இருக்கு. என் வசதி எப்படியோ அப்படி பணத்தை கொடுக்கணும், சாப்பிட்டு வந்துடணும். ஐயோ எனக்கு பசிக்குதே அப்படின்றதுக்காக அந்த ஹோட்டல போய் நான் விலைக்கு வாங்க முடியுமா? அதனால் தாங்கள் சொல்ல வருவது இன்னும் மாதிரி புரியல. இதெல்லாம் புரிஞ்சா இந்த கம்பெனிக்கு நான் எப்பவோ ஓனரா இருந்திருப்பேன். ஆச்சு வறுத்து துண்டு போடுவா. எனக்கு இப்போ காம பசி. காம போடுறா. சிரிக்காதடா ஜிலேபி வாய். என்னுடைய காம பசியானது தீர வேண்டும் என்றால் என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தினா என்னுடைய காம பசியானது தீர்ந்துடும். ஐயோ நீ ஒரு பக்கம் போயிடலாம், நான் ஒரு பக்கம் போயிடுவேன். இந்த ரெண்டாவது கனெக்ஷன்லாம் வெச்சு கூடாதா? இதுல வந்து நீனா கூட என்னன்னு கேட்க மாட்டேன். வாயை மூடிட்டு போங்க. ஏங்க காதலிக்கிறேன்னு சொல்லுங்க, அது ஒரு விதம். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, அது இன்னொரு விதம். இந்த ரெண்டு விதமே எல்லாமே என்ன கட்டி பிடிச்ச முத்தம் கொடுன்னு கேக்குறீங்களே, இது எந்த விதம்? உங்க ரகமா? கொடுக்க முடியாதுங்க. விடு, நான் தரேன். எதை? நானே உனக்கு கொடுக்கல, நீ குத்தா மட்டும் வாங்கிட்டு போயிடுவா என்ன? நான் நல்லா தருவேன். சொன்னாங்க வத்தி ஊர்ல நீ நல்லா தருவேன்னு. நான் என்கொயரி பண்றீங்களா? ஏங்க ஒரு கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி முதலாளி நல்லவரா கெட்டவரான்னு விசாரிக்கிறது தப்பு இல்லையே. நாங்களே விசாரிச்சங்க. சொன்னாங்க பாரு. அவ்வளவு பெருமையா சொல்றாங்க. ரொம்ப பெருமையா சொல்லிட்டாங்க. வாடிங்க. என்ன சொல்றது கேளு. கேட்க மாட்டேன். அடம்பிடிக்காத. நான் ஒரு மாதிரியான வண்டி தானே. கூட ஒரு மாதிரியானவே. பார்க்கலாமா? பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியிலே வந்து விட்டா.
கட்டினாவே டான்ஸ் வர மாட்டேங்குதாடா. அப்படியே பாய்க்கிருச்சுமா. எங்க எதை அவுக்குறனே தெரியல. வரும்போதே யார கட்டிட்டு வரதாங்க. நான் அவுக்குறது முன்னாடி நீங்களே அவுத்துன்னு வரணும். ஏய் தொடர்ந்து நாடகமா இருக்குது. எனர்ஜி பத்தல. பேட்டரி டவுன் ஆகுது. என்ன சொன்ன இப்ப? பேட்டரி டவுன் ஆகுது. டவுன் ஆயிடுச்சா? ஏய் பேட்டரி டவுன் ஆயிட்டுக்குது உனக்கு. வேண்டவே வேண்டாம். சொல்றது கேளு. கேட்க முடியாது. ஏன்? எனக்கு விருப்பமே கிடையாது. உன்னை முன்னையும் பார்க்கல பின்னையும் பார்க்கல. நான் எப்படி உனக்கு முத்தம் தரது? ஓ முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அதனால முத்தம் தர முடியாது. வா. என்ன? இதான் முன்ன. நான் முன்ன இதுதான் பின்ன இது எங்க தெரியாதா? இத காட்டா. என்னத்த காட்டு? நான் காட்டணும் நீ காட்டா. நீ பச்சை கலர் சிங்கச்சா சிவப்பு கலர் சிங்கச்சான்னு ஒரு சுடிதார் ஒண்ணு மாட்டிட்டு வந்துக்கற. இதுல நான் வேற காட்டமா? சொல்லுவேன் நான் தொடக்கிறதுக்கு ஓனி ஒண்ணு போட்டு தெரியாதா? இப்படி எல்லாம் கேக்குறேன்னா அழகா மச்சு சூட் கேஸ்ல வெச்சிட்டு வந்துறேன். வேண்டவே வேண்டாம். எனக்கு விருப்பமே கிடையாது. எல்லாம் ஒரு ஆஃபர் பயன்படுத்திக்கிடி பாவி. என்னது? ஆஃபர். ஆஃபரா? வேற போக முடியாதுடா. ஆடி ஆஃபர்ல போடுவாங்க. இது அடி வேலை போவாது. ஆமாங்க. என்னடி சொல்ல வர? ஏங்க கத்திரிக்காய் முத்துனா கடவிதிக்க வரப்போகுது. அது அங்க மண்ணை போட்டு புதைக்கிறது இல்ல. அது மாதிரி இது முத்தி போன கத்திரிக்காய். இனியும் வேலையே போகாதுங்க. நம்ம ஓட முதல்ல என்ன ஆலமரத்தடியில இருந்து வருது? நம்ம ஓட முத்தி மாடி சத்தியமா சாவணுமா ஒன்னாடா? புரியலையா? எனக்கு புரிஞ்சிச்சுப்பா. புரியல? நம்ம வாங்க. புக்கு 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 புக்குடா. இந்த லூசுங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஓட முத்தி மாடி சத்தியமா சாவணுமா ஒன்னாடா? என்ன சொல்றா? ஏமா குழந்தை முட்டை போறீ நீங்க போறியா நாளைக்கு போறியான்னு கேக்குறான். நான் பால் வாரியில வேலை செய்றேன். முட்டை போடுறதுக்கு. ஏமா இது மொத்தமா அவள நாம உள்ள போடுமா? நான் முட்டை போட்டா அவர் ஆம்புலன்ஸ்ல போய் துட்டு வந்துருவாரு. ஆம்புலன்ஸ்ல. அடிமா இது மொத்தமா நான் வாட்ல நாம உள்ள போடுல. இது மொத்தமா நான் வாட்ல நாம உள்ள போடுல. வாட்ச்கலையா? அப்பா வாட்ல. ஓ வாட்ச்கலை. அப்பா வாட்ல. வாட்ச்கலை. அப்பா வாட்ல வா. ஓ தோசைகளா? டேய் டேய் இவன் முட்டை போட்டா தோசைகள் ஆம்லெட் போட்டுடுவ. நான் தெளிவா பேசுறேடா. இவர் நவோ தெளிவா பேசுற மாதிரி நானோ தப்பா பேசுறேன். வாட்ச்கலை. அப்பா வாட்ல. அம்மா நீ உள்ளமா மண்ணியா? அம்மா நீ உள்ளமா? ஏடா? உள்ள நாள பாடா. ஓ பாடா. ஏய் நீ உண்மையிலே திறமையான நடிகை. நீ கண்டிப்பா ஆடுவே. நீ ஒரே ஒரு பாட்டு ஒண்ணு முழுசா இங்க பாடுற. இதோட நான் உள்ள போறோம் பொய்து நான் வெளியே வரல. சொல்லிய பாடுறான்னு தான் கேட்ட பாட மாட்டேன். நான் சொல்லிய ஒரு போச்சு நீ ஒரு பாட்டு பாட ஊ நட்ட உடுச்சு. நான் ஒரு பாட்டு பாட யா மட்ட நட்ட எடுச்சு. அவன் என்ன பார்த்து கைய ஆட்டி ஆட்டி என்னமா சொல்றானே? என்னவோ ஆட்டலாம் தாண்டி பாக்குறான். புரியுதியா? ரெண்டு பேருக்கு ஒரு போட்டியா? ஆளுக்கு ஒரு பாட்டு பாடணுமா? நான் நல்லா பண்ண நீ எடுக்க, அவன் நல்லா பண்ண குடுக்க. நம்ம ஆயிடுமா உடிச்சது ஒரு போச்சு நீ ஒரு பாட்டு பாட ஊ நட்ட உடுச்சு. நான் ஒரு பாட்டு பாட யா மட்ட நட்ட எடுச்சு. ரெண்டு பேருக்கு ஒரு போட்டியா? ஆளுக்கு ஒரு பாட்டு பண்ணுமா? நான் நல்லா பண்ணா நீ எனக்கு, அவன் நல்லா பண்ண அவனுக்கு. ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏலத்துல விட்டுக்கறீங்களா? பேரம் பேசி என்ன உனக்கு தெரியுமா? நம்ம பாடுவா. நீ பாடா. ஏம்மா நீ சின்ன பையன் நீ ஏன் பத்து மாடா? நான் பெரிய பையன் அப்புறமா பாடுன. இதோடு பாடுவான் பொழுது. ஆமா சரிப்பா பாடு. பாடலாமா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே. இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வு தானேனோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே. இல்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும். இரக்கம் இல்லாமல் என்னை நீ மாட்டலாமோ நாளும்.
மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உங்கள் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே உன்னோடு சேர்ந்து வாழணும் என் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் ஒரு பொழுதேன் உன்னோடு சேர்ந்து வாழணும் என் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மனவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாளும் தோன்றுமோ ஒன்றான பொழுதுதான் இணைய பொழுதுதான் இந்த உறவுதான் உறவாம் அந்த நாளை எண்ணினானும் அந்த நாளை எண்ணினான் பாடினேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாமல் வாழ்வுதான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே ஏமா இதெல்லாம் ஒரு என்ன போய் மேலே நின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு எங்க போய் மயில நின்னியா நம்ம ஜனிமா என்ன போய் என்ன போய் மேலே நின்னியா நின்னியா ஏமா நீ பாடு தப்புமா நான் பாடு அழைச்சா பாடுப்பா பாடு பாடுமா ஏமா நான் பாடுட்டா பிடிச்ச பாடு பாடு என்னையாடா கேக்குற டேய் ஒரு போட்டின்னு வந்த பிறகு ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பாட்டேன் உனக்கு தெரிஞ்சது நீ பாடு முடிவு அண்ணனுக்கு சொல்ல போறாங்க பாடு பாடுமா நம்ம நம்ம எது ஓடும் பாடுமா பாடுதான் ஓடும் முறுக்குற நீ என்ன வேலை வேலை பாயா வரக்கூடாதுன்னா நான் அம்மா நன்னாடு ஈ வந்தானா நன்னாடு ஏமா ஒரு 5 நிமிஷம் போட்டா ஒரு மணி அவசரப்பட்டாலும் ஒரு மணி வரேன்னா ஒரு 5 நிமிஷம் போல அவ்வளவு அவசரப்படா அவனுக்கு வரும்போது தான் வரும் அவசரப்பட்டாலும் வராது நோ 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 அப்ப ஊர் நீயா அஜிபூடி அஜிபூடிடா அஜிபூடிடா பண்ணணும் செட்டு பண்ணணும் செட்டு பண்ணணும் செட்டு பண்ணணும் ஒரு வரி விடுறா ஒரு ஸ்டெப் கூட பாருடா தெல்ல பண்ணணும் தெரியாதவன் நீ ஏன்னா பாட்டு எட்ட ஐயோ அரிப்பாவி உசாராரி உன் மேல ஒரு கண்ணதாங்கிற அவன் ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்டா போன மாதிரி பாய் போயிருந்தா ஐட்டி விட்டுருப்பான் போலுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா அப்ப ஓடி பண்ணி நீயா அஜிபூடிடா பண்ணணும் சென்று பண்ணணும் எந்த இடத்தில் சுகம் இங்கே அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன் அங்க மழை பெய்யுது நண்டு பிடிச்சிருந்தாங்க
ஏமா யாமா நன்னச்சே கேளுடா. ஏமா யாமா நன்னச்சா உள்மா நன்னச்சா யாமா நடா அப்ப எனக்கு வேலை இல்லைங்க. யாருங்க அட வரவடி கூப்பிட கூடாது. என்னமா ஏமா 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 நான் வெளிய வந்தா பண்ணுவேன் நீ சாப்பிடாது உடம்பு கட்ட பிஞ்சு மூடும் அப்போ என்னமா புரியல புரியல இல்லையா புரியல நான் ஒண்ணுதாடா புரியல இல்லையா புரியல இல்லையா நம்ம ஒண்ணு முட்டி போடு சாப்பிடுமா ஒண்ணாட புரியல புரியலையா என்னடா? நம்ம முழு ஒண்ணுமா புரியலையா? இந்த செட்டு போட்டுக்கிறாரு அந்த அண்ணன் நல்லா தான் போட்டுக்கிறாரு. அவர் வேலைக்கு உழ வைக்கிறான். நீ செட்டு போடு. நம்ம செட்டு போடுவா அதான் செட்டு போடுமா. செட்டு போடு செட்டு போடு செட்டு போடு. நீ செட்டி போடு செட்டி போடு அப்பா இங்க வாங்க. நீ ஜட்டி போடாது அவனுக்கு எப்படி தெரியும்? என்னவோ நடக்குது நீ கம்பெனில. டேய் டேய் அப்ப இவனா ஜட்டி போட்டு விடுறான் போடுது. உடம்புக்காரனா டேய் ஒரு நாளைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுறான். ஏமா செட்டு போடு ஒண்ண செட்டு போடு செட்டு போடு ஏமா நான் ஒண்ணு நம்ம ஆளே நீயா என்னடா நீயா நீயா எனக்கு இது முன்னாடி என்ன பேசுறது எனக்கு புரியுதுப்பா. கச்சா மாதிரி முட்டு புள்ளி வைக்க பாரு. நீயா ஏமா நம்ம ஆளே நீ வாமா நான் ஒண்ணு வா சீக்கிரத்துல நீ அவன மாதிரி பேச ஒண்ணு வா நம்ம ஒண்ணு பாடி லாங்குவேஜ் ஆத்தடோ நம்ம ஒண்ணு வாங்க நம்ம ஒண்ணு வா நம்ம ஒண்ணு வாங்க முத்தி மாடி கத்திரிமா சாப்பிடுமா கொண்டாட போன கத்திரிக்காய் கேவலமா சொல்லாத. அதான் ஆய் வடிக்குது எல்லாம் ஆய் வை கிடி நம்ம ஆய் வடிக்குது வா வீடுவா நம்ம ஆய் வடிக்குது 1000 வேலை இருக்குதுடா. ஆய் வடிக்குது இருக்குது. ஆய் வடி வச்சா வச்சா ஆய் சரி ஆய் சரி. உட 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 வேண்டவே வேண்டாம் முடிவா என்னடி சொல்றேன்? சொல்றது முடியாது முடியாது. முடியாது முடியாது உன்ன மாதிரியே கோணியாக்குது அதுவும். நானும் ஒரு வாரமா சொல்லிக்கிறேன் அந்த கத்தி நிமித்து நிமித்துன்னு. நீ எப்படி கோணக்கால் போட்டு நண்டு வரையும் அதே நீயே உன் கை வாட்டுமா நிமித்தி குத்துறான். இடுப்பால 2 உதவு வச்சா நம்ம வலுவில்லைம்மா நிமித்தம்ல. சாம பொம்பளைங்களுக்கு வலு அதிகம்னுவாங்க. நிமித்தி குத்துரு. செத்து புறா ஏன் வர நீ கத்தி உன்னை குத்தவனு பாக்குறியா? ஆமா, ஆமா. அதாண்டி கிடையாது. ஏன்? உன்னை நினைச்ச பாவத்துக்காக என்ன நானே குத்தின்னு சாகுறேன்டி. நீ சாவு போறியா? நீ எப்ப அந்த நல்ல காரியத்தை செய்ய போறதா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துனுக்கிறேன் நானு. உன் தொந்தரவு வண்டிலையும் தாங்க முடியல, கொட்டாயிலையும் தாங்க முடியல. என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டேன். நீ சீக்கிரம் செத்துரு, அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. ஏன்னா எனக்கு கிணத்துல குதிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன், தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன், விஷம் குடிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன். தன்னைத்தானே கத்தியால குத்தின சத்துல பார்த்தே கிடையாது. நீ சீக்கிரம் சாவு, நான் போற வேலைக்காவது சந்தோஷமா பார்த்துட்டு போறேன். அப்ப இவ்வளவு பேரை சாவச்சிக்கிறேன். ஏய், ஆளு பார்க்கும்போது ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கிற. இருக்கும் இருக்கும். இந்த மார்க்கத்துக்கு தான் 3.5 லட்சம் ரூபாய் குத்து கூட்டுன்னு வந்துக்கிறேன். என் மகனை என்கிட்ட எதுனா மக்கர் பண்ணி இனி நீ பேசுனேன் வாங்கின 3.5 லட்சத்துக்கும் உனக்கு 3 நாமத்தை நான் பட்டியா பட்டு உனக்கு நான் பாய் பாய் சொல்லிட்டு வருவேன். போயிட்டு வரட்டேன். வாங்க என்ன ஒருத்தன் ஆ, ஒரு பொம்பளையாண்ட 1 ரூபாய் கொடுக்கும் போதே 1 ரூபாய் எந்தன்னு ஒரு மனசு இருக்கணும். ஆமா ஆமா அதை தாண்டி பொம்பளைங்களாண்ட பணத்தை கொடுப்பா. அது எனக்கு இல்ல, எங்க ஆளுங்க எல்லாருக்குமே போதும். பொருந்தோம். இவ்வளவு பணத்தை உண்மையிலே சொல்லுங்க, ஒரு பேச்சு சொல்லலாம் நினைக்காதீங்க. இவ்வளவு பணத்தை உங்க 5 பேராண்ட கொடுத்துருக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், திரும்பி வர்ற நம்பிக்கை ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. கிடையாது. அதுக்கு வேற ஒரு வழி வச்சுக்கிறேன். ஐயோ வழி வச்சிருக்கா? என்ன வழி சொல்லு பாப்போம். வந்து கழிச்சிட்டு வந்துடுறேன். அட கபாலி வாயா, பாயா போட்டு பசு வேலை போடா ஒத்த போனா போட்ட ஒரு நாள் கழிச்சுட்டா போடா. மொத்தமும் ஆளி வாயில போட்டுக்கோ. என்ன பண்ண போற? கைக்கு போறியா? ஏய் நீ எப்படி வந்து கைக்கு போற? அது கைக்கு மொத்தம் 3 பொத்துதான். அதெல்லாம் ஏய், எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை என் வீட்டு வாசப்பல்ல சேர்த்தா தான் நீ வந்து கழிப்ப. அடி போடி, நான் கனவுலயே வந்து கைப்பேன் அந்த மாதிரி. ஐயோ வேணாப்பா, நீ கூட இதே மாதிரி மேடிக்கு தடவி 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 ஆடி மொத்தத்தி கழிச்சுட்டு போடு. ஐயா நான்
உனக்கு எவ்வளவு பாய்ச்சி 340. ஏன் போய் சொல்றேன் நான் அப்ப பெரிய கோடீஸ்வரன், நான் போய் சொல்றேன். ஆமா போய் தான் சொல்றேன். சொல்றேன். எல்லாரும் கிட்ட சொல்லுவாயா 340 வாயில பேசுறா. நான் வாயில தான் பேசிக்கிறேன். சுத்திலே பேசிக்கிறேன். ஏதோ ஒரு அடி போட்டு மூக்குல பேசுற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான். இங்க நான் உனக்கு கணக்கு அது ஒரு வைத்தியம் சொல்லிட்டா சொன்னவனா நீ போ. இந்த காய வச்சு நல்லா தொண்டையில விட்டுடு. நான் காய வச்சு தொண்டையில விடாதீங்க. ஆமா அப்படியே. நான் உனக்கு கணக்கு வச்சுக்கிறேங்க. நான் 340 பாக்கி கிடையாது. 3,38,325 ரூபாய் நான் பாக்கி. சரிப்பா. ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அடிக்கடி மார்வலி வருது. சத்தியமா நான் இருப்பனா போடுவேன்னு எனக்கே தெரியாது. என்னால பாக்கி கட்ட முடியாது. பொம்பளைங்களுக்கு தான் அந்த ரூல்ஸ். ஆம்பளைங்களா எப்படி வாங்கணும் எப்படி கேட்டாலும் கிடையாதுப்பா. நான் சொன்னேன் பாக்கி கட்ட முடியாது. ஏய் ஆளே வேற மாதிரியான ஆளுங்க நாங்க. தூக்கி போய் கிட்னி எடுத்துருவோம். ஓவர் லேட். என்ன ஆல்ரெடி ஒரு கம்பெனி எடுத்து ஐயோ கிட்னி இல்லாத கம்பெனில சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு நான் இன்னொரு வழி வச்சுக்கிறேங்க. ஐயா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல திருவிழா. நமக்கு நாடகம் இருக்குது. ஐயா நான் திருவிழா விட்டுட்டு நாடகத்துக்கு வந்து சைலன்ஸ் உன் கால்ல கூட வேறங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ லீவ் போடு. நான் ஏன் லீவ் போடுறேன்? லீவ் போட்டு நேரா எங்க ஊருக்கு போ. எங்க வீட்ல தனியா இருப்பாங்க. போய் கை ஸ்டெண்ட் பாக்கி ஏத்தி போடு. குட்டிகோ செத்து போ. யோ ஐயோ 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 யா ராசா யா சாமி வத்தி ஒரு கேசவா. இந்த உயிரை விடுறதுக்கா வத்தியூர்ல இருந்து எங்களா கூட வேன்ல வந்த யா ராசா குழந்தை வரும்போது லூசுத்தனமாவே பேசின்னு வந்தானே இப்படி குத்திக்கிச்சு. எனக்கு டைம் ஆகி போயிட்டு போகுதுன்னு ஒரு வேகத்தடியில கூட வண்டி நிறுத்தி ஏத்தலையே. எல்லா வேகத்தடியிலும் தடாக்கு 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 ஊட்டி ஏத்தாண்டியே. பின்னாடி உட்காந்த வெள்ளவாஸ்கர்லாம் பால்கனிக்கு போய் போய் வந்தானுங்களே. நாய் மேலாம் வண்டி ஏத்தி ஓட்டின்னு வந்தேன் இந்த உயிரை விடுறதுக்கா. எனக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த அமாவாசையத்தான் நான் காதலிச்சிருப்பேன். அமாவாசை நீ என்ன சாவலே நீயா? ஐயா என் கை குத்து நான் வீட்டுக்கு போய் பேசவே எனக்கு புரியலங்க. என்னடா நீ அம்மி இந்த குழந்தை பையனை பார்த்து போடுறாங்க. சொல்ல ஏமா குழந்தை பெத்து குச்சி கீஸ் வைக்கட்டுமான்னு கேக்குறோம். இது வந்து சாப்பிடு. நீ அம்மி நான் வட்டியூர் சேவலாம், நீ அம்மி பொட்டியா. நீ பார்த்தா நீ ஒன்னா நம்பர் பண்ணா பண்ணா பார்த்தா பண்ணா பார்த்தா ஏமா 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 இது இதே பார்த்தா ஏழு பார்த்தா நான் பொட்டில போட்டு கேணி காட்டு போட்டியாங்க. எந்த கேணி காட்டுல பார்த்தோம்? நான் யாங்கலாம் போறேன். நீங்க என்ன சாகல? ஒரு பெண்ணுக்காக சாகற அளவுக்கு நாங்க லூசுங்களா அடினாங்க. ஏய் லூசே. ஏய் இல்லையா? ஏய் உங்களை எப்படி போட்டா எப்படி மடங்குன்னு எங்களுக்கு தெரியும்டி. அந்த ஆண்டவன் எங்கள் ஆணினத்தை படைக்கும் பொழுது இந்த பெண்ணினத்தை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்ற திறமையை வச்சுதான் ஆண் வர்க்கத்தையே படைக்கிறான். அப்படியா? உங்களை அடக்க முடியுமா? எப்படி மடங்கணும் பாத்தியா? இவன் தப்பு தப்பா பேசுறானே, தப்பான இருப்பான், தப்பு கணக்கு கூடாது. உன்னை பார்த்த உடனே மணந்தால் உன்னைத்தான் மணக்க வேண்டும் என்று என் மனதுக்குள் ஒரு மனக்கோட்டை. அதை தாண்டி தவறான வார்த்தைகள் வந்துருச்சு. என்ன தவறா நினைக்காத. உன்னை பார்க்கும் போது எப்படி தெரியுமா? அது அப்படியே விடு. இங்க பக்கத்துல வா. என்னங்க நான் இப்போது உடைய காதலி. நான் என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்தே ஆகணும். காதலி நாய்ட்டாலே குடுத்துதாமா ஆகணும். கொடுக்க முடியாதவன் காதலிக்கவே கூடாது. எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல பாரு. சொல்லுங்க. எங்க அம்மா இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல யாரு உங்க அம்மா கண்டுபிடியே? பட்டாச்சிக்குது பாரு, பட்டாச்சிக்குது பாரு. ஏய் உங்க அம்மா மாதிரி இருக்கு அதுவா? அது கூட போனா நான் அவன மாதிரி பேசிட்டு பார்த்தேன். உங்க கலர்ல வேற இருக்குது. என்ன இருக்குது உன்னால பாருங்க. சொல்லு. எங்க அம்மா இருக்கிறாங்க. டேய் ராஜாடி தலைநூதுடா ஒரு 5 ரூபாய் கொடுத்து தைலம் வாங்கிடான்னு கேட்பாங்க. மோ சத்தியமா 5 பைசா இல்லமானோ. அதுவே காதலி நீங்க கேட்டு பாருங்கடி. 10 ரூபாய் வட்டிக்கு வாங்க செய்வீங்க உங்களுக்கு. வாங்கிட்டு வந்து செய்யணும். செஞ்சா தான் அடுத்த நாள் போன எடுப்போம். இல்லன்னு வச்சுக்க போன் அப்பவே சுவிட்ச் ஆஃப்ல போட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டீங்க. நாங்க போன் பண்ண உங்க போன் என்ன சொல்லுங்க தெரியுமா? நீங்க தொடர்பு காது கேட்காது இருக்கும். ஒரு பேரத்திங்கிறானுங்க. இந்த மாதிரி எல்லாம் டச் பண்றதா இருந்தா 10 வருஷம் எனக்கு ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வேணும்பா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது வேறொரு தொடர்பு. அனுபவம் ரொம்ப பேசுதா? ஏங்க வீண் பேச்சுக்கு வேலை கிடையாது. கொடுக்க மாட்டேன். அதுக்கு முதல்ல சத்தியம் பண்ணு. காலையில ஒரு 5,000 கடன் குத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வண்டியை நான் எடுக்கணும். தரமா நான் வார்த்தை வரல. தரமா அச்சுக்கணும் கொடுக்கணும்.
ஆமா. உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சொல்லித்தான் ஆக வேண்டுமா? சொல்றேன். முத்துமணி மாலே உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டே வெக்கத்தில சேலே கொஞ்சம் விட்டு விட்டு போராளே என் உள்ளத்தில நீதானே உத்தமி உன் பேதானே ஒரு நந்தவன பூதானே ஒரு சந்தனமும் நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே முத்துமணி மாலே உன்னை தொட்டு தொட்டு தாராட்டே கொலுசுதான் மௌனமாகுமா மனசுதான் பேசுமா மேகந்தான் நிலவ மூடுமா பவுசுதான் குறையுமா நேசப்பட்டு வந்த பாசக்கொடிக்கு காசுப்பட்டு தந்த ராசாவி வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ரோசாவே தாழப்பூவிலே வீசும் காற்றிலே பாசம் தேடி மாமாவா முத்துமணி மாலே உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டே வெக்கத்தில சேலே கொஞ்சம் விட்டு விட்டு போராடே என் உள்ளத்தில நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே Silent, silent. காதிலே போட்ட பின்னடிதா காதிலே பேசுது கழுத்திலே போட்ட தாலிதா காவியும் பாடுது நெத்தி சுட்டியாடும் உச்சத்தலையும் நான் தானே அத்திமர பூவும் அச்சப்படுமா பக்கத்துணையாரி நான் தானே ஆசை பேச்சிலே பாதி மூச்சிலே லேசா தேகம் சூடேரே மணி மாலே உன்னை தொட்டு தாளாட்டே வெக்கத்தில சேலே கொஞ்சம் விட்டு விட்டு போராடே என் உள்ளத்தில நீதானே தனிவும் பேரானே ஒரு நந்தவன பூதானே ஒரு சந்தனமும் நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே என்னங்க உங்களுக்கு மட்டும்தான் ஆசை இருக்குமா? எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குங்க. நாடகமே பார்க்கல நீங்க நாடகமே பார்க்கல கொஞ்ச நேரம் எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆசை இருக்குமா? எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குங்க. சொல்லட்டுமா? என்னங்க அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ரசாவுக்காக
எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ணை மூடி கொஞ்சம் நான் காட்டுறேன் அது எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ணை மூடி கொஞ்சம் நான் காட்டுறேன் அந்த நிலவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏதா சத்திக்காதே நீராடிக்கு சென்ற தங்கையை காணவில்லை. இந்த நீராட தங்கையை பார்த்த வேண்டும். அந்த திசையை தேடி இந்த திசையை நான் தேடுகிறேன். புவனேஸ்வரி போனகடி புவனேஸ்வரி சபாஸ். இந்த நீராட தங்கையை காணவில்லை. அடுத்த நீராடை புறப்பட பார்க்கலாம். கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ணை மூடி கொஞ்சம் நான் காட்டுறேன் அந்த நீரோடைய தங்கை காணவில்லை. இந்த நீரோடை பார்த்த வேண்டும். அந்த திசையாக நீ தேடி இந்த திசையாக நான் தேடுகிறேன். குழந்தம்மா குழந்தம்மா சபாஸ். இந்த நீரோடை தங்கை காணவில்லை. அடுத்த நீரோடை புறப்பட்டு போகலாம். காலையில பந்தேயில பல்படி எத்தனை வாயில தெரியலப்பா 3 மணியா போகுதா அப்ப பல்படிய வாயில வச்சுக்கிட்டா அந்த நீராட தங்கை காணவில்லை. அந்த நீராட தங்கை காணவில்லை. இந்த நீராடை பார்த்த வேண்டும். அந்த திசையாக நீ தேடி இந்த திசையாக நான் தேடுகிறேன். சின்ன பாப்பா என்ன சொன்னா சின்ன பாப்பா சின்ன பாப்பா ஏய் வாடங்க அடி வந்தற மாதிரி அண்ணன் தம்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. கொடுத்த உடனே வந்து பாத்தியா நீ மட்டுமே வந்து கொண்டு இருக்கிறாய். உங்கட இருப்பான் எங்கடா அவன் கூப்பிடுவானே ஏய் மாமா ஏய் ஆமாவா ஏஜ்மா ஏய் என்னடாச்சு அதுனா எப்படிங்க சொல்லுங்க ஏஜ்மா டேய் என்னடாச்சு ஐயா எங்க வீட்ல நடக்கூடாதல்ல நடந்து போச்சீங்க என்னடாச்சு நடக்கூடாது ஐயா சொல்ற நல்ல கேளுங்க ஐயா எங்க ஊருக்கு எப்ப வர கலாய்கார கம்யூனிட்டி வந்தோம் யாரு கலாய்கார கம்யூனிட்டியா ஏய் செய்யும் தொழில
வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும். ஏங்க நானும் கேவலமா பேசுறேங்க. வந்தானே ஊர்ல எவ்வளவு இடம் இருக்குது, அங்கெல்லாம் போக வேண்டியதானே. நேரா என்கிட்ட வந்து அண்ணே அண்ணே யாரு என்ன பாத்துங்க, உங்க வீட்டுல இதுல பெரிய புளிமரம் ஒண்ணு இருக்குது, ஆமா மயில் நல்லா அதிகமா இருக்குது, நாங்க உட்காந்து கலாய் பூச்சிக்கிறேன்னு கேட்டான். சரி ஏங்க நான் போகும்போது புளிமரம் தலைமையில தூக்கி போவோம் கிடையாது. அதனால சரி நீ உட்காந்து கலாய் பூச்சிக்குப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டுங்க. பெருந்தன்மையோட சொல்லிட்டேன். ஆமா ஆனா என் பொண்ணு ஒண்ணு தெரியல. எனக்கு தெரியுமே, தெரியும் நான் வந்தனே. என் பொண்ணாடியா டேய் உன்னை பார்க்க வீட்டாண்ட வரும்போது பாத்துட்டா பாதி. சொல்லு வந்தனே. டேய் உன்னை பார்க்க வீட்டாண்ட வந்துடா. இதெல்லாம் அந்த லூசால வந்து வேணுங்க. யார் லூசு? என் பொண்ணு சொல்றேங்க. என் பொண்ணு நேரா என்கிட்ட ஓடியாந்து அப்பா அப்பா. யார் நானா அப்பா உன் பொண்ணுயா? இது என்ன வரது என்ன உனக்கு? டேய் கைங்க நீட்டி காட்டினா அர்த்தம். உங்ககிட்ட தான் சொல்லிங்க அதனாலதான் நேரா என்கிட்ட ஓடியாந்து அப்பா அப்பா. நம்ம வீட்டுல ஒரு பித்தளை சொம்பு ஒண்ணு இருக்குது, மோர் சொம்பு. ஆமா அது அடியில தொண்டியா இருக்குது. சரி நம்ம வீட்டு இதுல கலாய்காரன் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் போய் கலாய் பூசி தொண்டியா அடிச்சுக்கணும் வரேன்னு கேட்டுட்டேன். சரிப்பா இதுல என்னங்க தப்பு இருக்குது? தவறொன்று கிடையாது. சரி நீ போய் கலாய் பூசின்னு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரா அரசாங்கத்துக்கு வந்துட்டேன். அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஆமா வந்து 4 மாசம் இங்கே தங்கிட்டேன். வேலை அதிக அரசாங்கத்துல. ஆமாங்க 5வது மாசம் நான் வீட்டுக்கு போனாக்க டேய் அழாம சொல்லு என்னாச்சு? ஐயா 5வது மாசம் நான் வீட்டுக்கு போனாக்க டேய் என்னடாச்சு அழாம சொல்ற பாரு. கலாய்காரன் சொம்புக்கு கலாய் பூசிட்டான். சரி என் பொண்ணுக்கும் கலாய் பூசிட்டான். டேய் புரியல தெளிவா சொல்லு. புரியல புரியல. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அக்கிங் பட்டி. டேய் அக்கிங் பக்கிங் என்னன்னா அம்மா போய் தெரியும். டேய் புரியல தெளிவா சொல்லு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் லொட்டு பட்டு வை. லொட்டு பட்டு பை என்னப்பா? மண்ணாடி போய் தெரியும். ஏய் யாரா? அம்மா மண்ணா ஏறாதடா. புரியலப்பா. என்னடா பண்றது? ஐயா கலாய்காரன் என் பொண்ணை சென்னை பத்திட்டு இருக்கிறான். அட மாடா கிட்ட கம்ப்ளைண்டியா? அது நான் ஆடா மாடா. இதை விட விளக்கமா நான் எப்படியா சொல்லுவேன்? கலாய்காரன் என் பொண்ணை